ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பண்பாட்டு அதிர்ச்சி, கல்ச்சர் ஷாக் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோஷியாலஜிக்கல் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பிஏ சோஷியாலஜி, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, இக்னோ ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை ரெஃபர் பண்ணலாம். பண்பாட்டு அதிர்ச்சி அல்லது கலாச்சார அதிர்ச்சி அப்படிங்கிற டேர்மை வந்து கன்னட நாட்டை சார்ந்த மானுடவியலாளர் கலர்வோ ஓபர்க் அப்படின்ற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வந்து காயின் பண்ணாரு. இவர் வந்து 1960ல ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து எழுதுவாரு. கல்ச்சர் ஷாக், அட்ஜஸ்ட்மென்ட் டு நியூ கல்ச்சரல் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்ற பேப்பர்ல தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த பேப்பர் வந்து ஜேர்னல் பிராக்டிகல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் ஆனது. பண்பாட்டு அதிர்ச்சி அப்படிங்கிறது ஒரு புதிய மற்றும் அறிமுகம் இல்லாத கலாச்சாரத்தை வந்து ஒரு தனி மனிதன் எதிர்கொள்ளும் போது அனுபவிக்கிற திசை திரும்பல் அல்லது பதட்டம் தான் வந்து பண்பாட்டு அதிர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த உணர்வுகளை வந்து விவரிக்க தான் இந்த ஓபர்க் அப்படின்ற மானுடவியலாளர் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினாரு. எடுத்துக்காட்டா ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் இருக்க புதிய பண்பாட்டை வந்து அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். இதை வந்து 4 ஸ்டேஜஸா வந்து பிரிச்சிருக்காரு. அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறது வர்ற ஸ்லைடுல பார்க்கலாம். பண்பாட்டு அதிர்ச்சி அப்படின்றது சமூகவியல், மானுடவியல், உளவியல் மற்றும் பிற துறைகள்ல வந்து முக்கியமான ஒரு கான்செப்டா பார்க்கப்படுகிறது. ஒரு தனிமனிதன் வந்து வெவ்வேறு பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப நகர்த்துதல் மற்றும் மாற்றி அமைப்பதால ஏற்படுற உளவியல் மற்றும் உணர்ச்சி தாக்கத்தை விவரிக்க தான் ஓபர்க் அப்படின்றவர் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினாரு. இப்ப நகர்த்துதல் அப்படிங்கிறது ஒரு புதிய பண்பாட்டிலிருந்து இன்னொரு பண்பாட்டிற்கு ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்துவதனாலையும் தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைப்பதாலும் ஏற்படுற அதிர்ச்சிய பண்பாட்டு அதிர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து பண்பாட்டு அதிர்ச்சியோட 4 நிலைகளை பத்தி அந்த பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து தேனிலவு, அடுத்து விரக்தி, அடுத்து சரி செய்தல், அடுத்து ஏற்றுக்கொள்ளுதல். தேனிலவு அப்படின்னு எந்த ஸ்டேஜ சொல்றாரு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் வந்து புதிய பண்பாட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவன் மிகவும் உற்சாகமானவனா மாறுறான். அதுக்கப்புறம் இந்த புதியது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஏதோ புதுசா தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும்னு நெனைப்பான். அதுக்கப்புறம் மிகவும் உற்சாகமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது முதல் நிலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விரக்தி. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பண்பாட்டு வேறுபாடுகளை வந்து உணர்ந்த ஒரு மனிதன் விரக்தி அடைந்து எரிச்சலை உணர்கிறான். இது அடுத்த நிலை. 3வது நிலை வந்து சரி செய்தல். அப்படி விரக்தி அடைந்த ஒரு தனி மனிதன் ஒரு சில காலங்களுக்கு பிறகு மிகவும் பழக்கவழக்கமா அந்த பண்பாட்டை உணர்ந்து மிகவும் வசதியாகவும் இருக்கத் தொடங்குகின்றான். இது வந்து 3வது நிலை. 4வது நிலை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அத அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நிலையில வந்து புதிய பண்பாட்டை வந்து அசிமிலேட் பண்ணிட்டு, இது வந்து அவ்வளோ சிரமமா வந்து அந்த தனி மனிதனுக்கு இருக்காது. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து புதிய பண்பாட்டை வந்து அக்செப்ட் பண்ணும்போது, அவனுக்கு முதல்ல வந்து கல்ச்சுரல் ஷாக் தான் நடக்கும். பண்பாட்டு அதிர்ச்சி தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பண்பாட்டை அவன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இது மாதிரியான 4 நிலைகளை அடைந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறத அந்த பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். If you want to listen this video in English, make sure you subscribe to Sociology for competitive exams. I'll be uploading a lot of videos on concepts in sociology. Watch my other videos. For more new videos on sociology, make sure you subscribe to this channel. Thank you. This is Mohammed signing off.